அலுவலகத்துல கோபப்பட்டா கரியர் காலி, உணர்ச்சிகளை காட்டினா வேலை போயிடும் அப்படின்னு தான் சின்ன வயசுல இருந்தே நமக்கு சொல்லி கொடுத்திருக்காங்க. ஆனா நீங்க கஷ்டப்பட்டு அடக்கி வைக்கிற அதே கோபத்தை ஒரு குறிப்பிட்ட முறையில வெளிப்படுத்தினா அதுவே உங்களை விட திறமையற்ற ஒரு மேலதிகாரி கிட்ட உங்களுக்கு மிகப்பெரிய மரியாதைய பெற்று தரும் ஒரு உளவியல் ஆயுதமா மாறும்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? நிஜமாவே இது நம்ப கஷ்டமான விஷயம்தான். ஆனா இது 100க்கு 100 உண்மை. உங்க மேல மரியாதை தரும் கோபம் அப்படிங்கிற வீடியோவோட குறிப்புகளை தான் ஆழமா அலச போறோம். ஒரு சிறப்பான தலைப்பு இது. கண்டிப்பா. ஏன்னா ஒரு திறனற்ற ஆனா அதிகாரம் படைத்த ஒரு மேலதிகாரி கிட்ட வேலை பார்க்கறது எவ்வளவு பெரிய நரக வேதனை அப்படிங்கிறது இதை கேட்டுக்கிட்டு இருக்கிறவங்கள பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும். உழைப்பு உங்களுடையதா இருக்கும், ஆனா கிரெடிட் அவருக்கு போகும். உண்மைதான். இல்லைன்னா அவர் செஞ்ச முட்டாள்தனமான தப்ப உங்க மேல ரொம்ப சாமர்த்தியமா திருப்புவார். சரியா சொன்னீங்க. அந்த விரக்தியையும் நியாயமான கோவத்தையும் எப்படி தற்காப்பு கருவியா மாத்துறது அப்படிங்கறத ஆழமா புரிஞ்சுக்கிறது தான் இந்த அலசலோட முக்கிய நோக்கம். இந்த விரக்தி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சாதாரணமான ஒரு மனித உணர்வு. ஆனா அந்த உணர்வை நானும் எப்படி கையாள்றோம் அப்படிங்கிறதுல தான் ஒரு மிகப்பெரிய உளவியல் சூட்சுமம் மறைஞ்சிருக்கு. அது என்ன சூட்சுமம்னு கொஞ்சம் விளக்குங்களேன். டாக்டர் ஜிதேந்திரா ஒரு மிக முக்கியமான வேறுபாட்டை முன்வைக்கிறார். அதாவது கட்டுப்பாடற்ற கோபம் மற்றும் உறுதியான கோபம். இத கட்டுப்படுத்தப்பட்ட ஆக்ரோஷம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஓ, கட்டுப்படுத்தப்பட்ட ஆக்ரோஷம். ஆமா, இது சாதாரணமா பேசுறதுக்கு ரொம்ப எளிதா இருக்கலாம். ஆனா நடைமுறையில ஒருத்தரோட ஒட்டுமொத்த வேலைவாய்ப்பையும் தீர்மானிக்கிறது இந்த ஒரு சின்ன வேறுபாடு தான். இப்போ இந்த வேறுபாட்டை பத்தி படிக்கும்போது எனக்கு ஒன்னு தோணுச்சு. சரி, இத கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். கட்டுப்பாடற்ற கோபம் அப்படிங்கிறது ஒரு சின்ன அறைக்குள்ள நாம வீசுற ஒரு கிரெனேட் குண்டு மாதிரி. அட ஆமா, ரொம்ப சரியான ஒரு ஒப்பீடு. அது அந்த அறையில இருக்கிற நம்ம மேலதிகாரிய காயப்படுத்துதோ இல்லையோ, அதிலிருந்து சிதற துகள்கள் நம்மையும் சுத்தி இருக்கிற நம்ம சக ஊழியர்களையும் சேர்த்து காயப்படுத்திடும். மொத்த சூழலும் நாசமாயிடும் இல்லையா? 100% நீங்க சொல்றது சரி. ஆனா இந்த கட்டுப்படுத்தப்பட்ட ஆக்ரோஷம் அப்படிங்கிறது ஒரு அறுவை சிகிச்சைக்கு பயன்படுத்தப்படுற ஸ்கேல்பல் கத்தி மாதிரி. அது எங்கே எந்த தப்ப வெட்டி எடுக்கணுமோ அதை மட்டும் ரொம்ப துல்லியமா செய்யும். அந்த மேலதிகாரியோட இருக்கிற ஒட்டுமொத்த உறவையும் சிதைக்காம பிரச்சனைய மட்டும் குறிவைக்கும். நான் சொல்றது சரிதானே? அந்த கிரெனேட் மற்றும் ஸ்கேல்பல் ஒப்பீடு இங்க மிக சரியா பொருந்தது. ஏன்னா இங்க ஆச்சரியப்பட வைக்கும் விஷயம் என்னவென்றால், சொல்லுங்க. நீங்க ஒரு அறைக்குள்ள கிரெனேட வீசும்போது, அதாவது கட்டுப்பாடின்றி கத்தும்போது அங்க நடக்கிற உளவியல் மாற்றம் என்னவென்று கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. உங்களோட திறனற்ற மேலதிகாரி ஒரு தப்ப செஞ்சுட்டு அதை உங்க மேல சுமத்துறார். அப்போ எனக்கு இயல்பாகவே கோபம் வரும். ஆமா, நீங்க உணர்ச்சி வசப்பட்டு சத்தமா பேசி மேசைய தட்டி கோபத்தை வெளிப்படுத்துறீங்கன்னு வச்சுப்போம். அந்த நொடியில நீங்க அவருக்கு ஒரு மிகப்பெரிய பரிசு அளிக்கிறீங்க. பரிசா? தப்பு செஞ்சவருக்கு நான் ஏன் பரிசு கொடுக்கணும்? அதாவது அவர் செஞ்ச தப்பு அப்படிங்கிற பேசு பொருளை மாற்றிவிட்டு உங்களோட மோசமான நடத்தை அப்படிங்கிற ஒரு புதிய பேசு பொருளை அவருக்கு நீங்க கொடுத்துடுறீங்க. இப்போ அவர் அந்த தப்பை பத்தி பேச வேண்டிய அவசியமே இல்ல. ஓ, இது ஒரு மிக முக்கியமான பாயிண்ட். நீங்க இதை சொல்லும்பாதான் எனக்கு புரியுது. பாத்தீங்களா? பாருங்கள், இவன் எப்படி நடந்து கொள்கிறான், இவனுக்கு எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் இல்லை, ஒரு ப்ரொஃபஷனல் சூழல்ல எப்படி பேசணும்னு தெரியல அப்படின்னு உங்களே ஒரு குற்றவாளி ஆக்கிடுவார். அட பாவமே. அப்போ அவர் தன்னை ஒரு பாதிக்கப்பட்டவரா ரொம்ப எளிதா காட்டிக்கொள்வார். மிகச்சரியா பிடிச்சிட்டீங்க. அவர் ஈஸியா தப்பிச்சுடுவார். நாம கத்தினால் பிரச்சனை ரிப்போர்ட்டில் உள்ள பிழை என்பதிலிருந்து விலகி என் நடத்தை என்றாகிவிடுகிறது. அவர் தப்பித்துக் கொள்வார். ஆனா இங்கேதான் விஷயம் ரொம்ப சுவாரஸ்யமா மாறுது. எனக்கு ஒரு நடைமுறை சந்தேகம் வருது. கேளுங்க. இப்போ நான் ஒரு மீட்டிங்ல உட்கார்ந்திருக்கேன். என்னை சுத்தி 10 பேர் இருக்காங்க. மேலதிகாரி அப்பட்டமா ஒரு தப்ப செஞ்சுட்டு என் மேல பழிய போடுறார். என் இதயம் வேகமா துடிக்குது, கைகள் நடுங்குது, எனக்கு நியாயமான கோபம் வருது. அந்த இடத்துல நான் எப்படி ஒரு ஸ்கேல்பல் போல செயல்படுறது? இது ஒரு அருமையான கேள்வி. இத திட்டமிடப்பட்ட ஆக்ரோஷம் அப்படின்னு சொல்றாரு. என்னை அறியாம வர்ற கோபத்தை நான் எப்படி முன்கூட்டியே திட்டமிட முடியும்? நீங்க கேட்கறது 100க்கு 100 நியாயமான ஒரு கேள்வி. இதுக்கு காரணம், கோபத்தை நாம எப்போதுமே ஒரு தன்னிச்சையான எதிர்வினையா மட்டுமே பார்த்து பழகிட்டோம். அதாவது ஒரு ரியாக்ஷன். ஆமா, அடிச்சா திருப்பி அடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி. கரெக்ட். அதை எப்படி ஒரு திட்டமிட்ட கருவியா, ஒரு டூலா மாத்துறது? டாக்டர் ஜிதேந்திரா இதுக்கு ஒரு அற்புதமான விடைய தர்றாரு. 99% நேரங்கள்ல நமது முழு பலத்தையும் நம்ம பயன்படுத்தக்கூடாது. முழு பலத்தையும் பயன்படுத்தக்கூடாதா? ஆமா. உங்களுக்கு கோபம் வர்ற அந்த முதல் சில வினாடிகள்ல உங்க மூளையோட அமிக்டாலா உங்களை சண்டையிடு அல்லது ஓடு அப்படிங்கிற நிலைக்கு தள்ளும். ஃபைட் ஆர் ஃப்ளைட் ரெஸ்பான்ஸ்.
ஓ, அந்த அட்ரினலின் ரஷ் சொல்றீங்களே அதுவா? அதேதான். அங்கே நீங்க முதல்ல செய்ய வேண்டியது அந்த தன்னிச்சையான எதிர்வினைய முறிக்கிறது தான். ஒரு ஆழமான மூச்சு விட்டுக்கொண்டு உங்க உடல கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரணும். சரி, மூச்சு விட்டுட்டேன். அப்புறம்? உங்களோட கத்தணும் அப்படிங்கிற உந்துதலை அடக்கி கொண்டு வெறும் 1% சக்தியை மட்டுமே பயன்படுத்தி உங்களோட அதிருப்தியை வெளிப்படுத்தணும். 1% சக்தியா? அது கொஞ்சம் குழப்பமா இருக்கிறதே. நான் கோபமா இருக்கேன் அப்படிங்கறத அவருக்கும் மீட்டிங்ல உள்ள மத்தவங்களுக்கும் புரிய வைக்கணும். ஆனா 1% சக்தியை மட்டும் பயன்படுத்தினா அது நான் பயந்து போய் ஏதோ முனகுவது போலவோ அல்லது பாசிவ் அக்ரெசிவ் ஆக பேசுவது போலவோ ஆயிடாதா? என் எதிர்ப்பின் வீரியம் எப்படி அங்கே பதிவாகும்? இது ஒரு மிக நுட்பமான கோடு. பாசிவ் அக்ரெசிவ் அப்படிங்கிறது கோபத்தை மறைத்து கொண்டு குத்தி காட்டுவது. ஆனா கட்டுப்படுத்தப்பட்ட ஆக்ரோஷம் அப்படிங்கிறது கோபத்தை மறைப்பதில்ல. பின்ன அதென்ன? அதை ஒரு லேசர் போல குவித்து செலுத்துவது. இதை எப்படி செய்யறதுன்னு பாப்போம். உங்க மேலதிகாரி தப்பா பேசும்போது நீங்க உங்க குரலோட அளவை, அதாவது வால்யூமை ஒரு துளி கூட உயர்த்தக்கூடாது. சத்தமே போடக்கூடாதா? கூடாது. ஆனா உங்க குரல்ல உள்ள அழுத்தத்தையும் வார்த்தைகளின் ஆழத்தையும் கூட்டணும். உங்க கண்களை நேரா அவர் கண்களோட தொடர்பு கொண்டு, அதாவது ஐ கான்டாக்ட் வச்சு, உங்க பார்வையை சற்று கூர்மையாக்கி எந்த ஒரு கெட்ட வார்த்தையும் பயன்படுத்தக்கூடாது. ரொம்ப அமைதியா ஆனா உறுதியா? ஆமா, மிக தெளிவான உறுதியான வார்த்தைகள்ல சொல்லணும். உதாரணமா, சார், கடந்த வாரம் நீங்க கொடுத்த மின்னஞ்சல்ல இந்த வேலையை இப்படித்தான் செய்யணும்னு நீங்க தெளிவா குறிப்பிட்டிருந்தீங்க. அதன்படிதான் நான் செய்திருக்கேன். வேணுமென்றால் அந்த மின்னஞ்சலை இப்ப நான் திரையில காட்டட்டுமா அப்படின்னு மிக நிதானமாக கேட்கணும். வாவ்! இத கேட்கும்போதே அந்த மீட்டிங் அறையில ஏற்படக்கூடிய அந்த நிசப்தம் எனக்கு புரியுது. நீங்க சத்தம் போடல, ஆனா உங்க வார்த்தைகள்ல உள்ள அந்த ஆழம் ஒரு பெரிய சவுக்கடியா இருக்கும். சரியா புரிஞ்சுக்கிட்டீங்க. நீங்க கத்தாமே இதை சொல்லும்போது அவர் உங்களை ஒரு முன்கோபி, நடத்தை சரியில்லாதவர் என்றோ முத்திரை குத்த முடியாது. ஆமா, ஏன்னா நான் ரொம்ப ப்ரொஃபஷனலா பேசுறேன். அதே சமயம் நீங்க உங்க தரப்பு நியாயத்தை மிக திட்டமிட்ட ஒரு ஆக்ரோஷத்தோட முன்வச்சிட்டீங்க. இதைத்தான் திட்டமிடப்பட்ட ஆக்ரோஷம் அப்படின்னு சொல்றோம். உங்க உணர்ச்சிகள் உங்களை ஆளல, நீங்க உங்க உணர்ச்சிகளை ஆளுகிறீர்கள் அப்படிங்கிறத அந்த மீட்டிங்ல உள்ள 10 பேரும் அந்த மேலதிகாரியும் தெளிவா உணர்ந்து கொள்வார்கள். இது உடனடியாக நம்ம மேலான மரியாதைய அந்த அறையில அதிகரிக்கும் இல்லையா? கண்டிப்பா அதிகரிக்கும். இது கேட்பதற்கு ஒரு திரைப்பட காட்சி போல மிகவும் சுவாரஸ்யமா இருக்கு. ஆனா நிஜ வாழ்க்கையில கார்ப்பரேட் அரசியல் இவ்வளவு எளிதானது கிடையாதே. அதுவும் உண்மைதான். இப்போ நான் இப்படி மிகவும் உறுதியா ஆனா அமைதியா என் தரப்பு நியாயத்தை சொல்லிட்டேன்னு வச்சுப்போம். அந்த ஈகோ பிடித்த மேலதிகாரி ஆமாம் நான் தான் தவறு செய்துவிட்டேன் அப்படின்னு உடனடியா ஒப்புக்கொள்ளப் போவதில்லை. நிச்சயம் ஒப்புக்கொள்ள மாட்டார். அவர் அத ஏத்துக்காம மீண்டும் தர்க்கம் செய்றார், தேவையில்லாம விவாதத்தை வளர்க்கிறார், குறுக்கிட்டு பேசுறார்னா நான் என்ன செய்யறது? டாக்டரின் குறிப்புகள்ல தேவைப்படும்போது பின்வாங்குவது அப்படின்னு ஒரு வரி வருது. ஆமா, பேக்கிங் டவுன் when required. இத படிச்சப்போ எனக்கு ஒரு பெரிய சந்தேகம் வந்துச்சு. அப்போ இதற்கெல்லாம் என்ன அர்த்தம்? நான் என் தரப்பு நியாயத்தை சொல்லிட்டேன். அதன்பின் அவர் கத்தும்போது நான் அமைதியா பின்வாங்கினா நான் அவருக்கு பயந்துட்டேன்னு அர்த்தமாகாதா? அது நான் தோற்றுவிட்டதாகத்தானே மத்தவங்க நினைப்பாங்க. இது ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புகிறது. பலரும் இப்படிதான் நினைப்பாங்க. ஆனா உளவியல் ரீதியா இது ஒரு மாபெரும் தப்பு கணக்கு. தப்பு கணக்கா? எப்படி? ஒரு விவாதத்துல கடைசி வரை நின்னு கத்தி எதிராளியை வாயடைக்கச் செய்பவன்தான் வெற்றியாளன் அப்படின்னு நம் சமூகம் ஒரு தவறான பிம்பத்தை உருவாக்கி வச்சிருக்கு. ஆனா டாக்டர் ஜிதேந்திரா அவர்கள் சொல்வது போல, ஒரு சூடான விவாதத்திலிருந்து சரியான நேரத்துல பின்வாங்குவதற்கு சாதாரண கட்டுப்பாடல்ல, அதீத கட்டுப்பாட்டு திறன் தேவை. எக்ஸ்ட்ரீம் லெவல் ஆஃப் கண்ட்ரோல் இல்லையா? ஆமா, நீங்க சொன்ன அதே சூழ்நிலையை எடுத்துப்போம். நீங்க திட்டமிட்ட ஆக்ரோஷத்துடன் உங்க வாதத்தை வச்சிட்டீங்க, உங்க நியாயம் அனைவருக்கும் புரிஞ்சிடுச்சு. ஆனா அந்த மேலதிகாரி தன் ஈகோவை காப்பாத்திக்க தொடர்ந்து கத்துறார். அந்த இடத்துல நீங்க என்ன செய்யணும்? என் மனம் என்ன சொல்லும்னா, அவன் எப்படி என்ன பார்த்து இப்படி கத்தலாம்? நான் செஞ்சதை சரின்னு நிரூபிச்சே ஆகணும் அப்படின்னு என்ன மீண்டும் சண்டைக்கு இழுக்கும். அதுதான் உங்க ஈகோ உங்களை ஒரு பொறிக்குள்ள தள்ளுவது. அவர் தொடர்ந்து கத்துவது எதற்காக தெரியுமா? என்ன வம்புக்கு இழுக்கவா? ஆமா, நீங்க மீண்டும் உணர்ச்சி வசப்பட்டு ஏதாவது தப்பு செஞ்சிட மாட்டீங்களா, அதை பிடிச்சிக்கிட்டு உங்களை மாட்டி விடதா அப்படிங்கிறதுக்காகத்தான் அவர் தூண்டுறார். நீங்க அந்த பொறியை தவிர்க்கணும். ஓ, அப்போ பின்வாங்குறது அப்படிங்கிறது தோல்வி கிடையாதா? கண்டிப்பா கிடையாது. தேவைப்படும்போது பின்வாங்குவது என்பதன் அர்த்தம் உங்கள் தோல்வியை ஒப்புக்கொள்வது அல்ல. அது அந்த விவாதத்தின் ஆக்சிஜனை நிறுத்துவது. ஆக்சிஜனை நிறுத்துறதா? ஆமா, நீங்க அவரை பார்த்து, சரி சார், இதுல நமக்கு மாற்று கருத்து இருக்கு, நீங்க சொல்றதையும் நான் பரிசீலிக்கிறேன், அடுத்து நாம என்ன செய்யணும்னு பார்க்கலாம்
அப்படின்னு சொல்லிட்டு அந்த விவாதத்தை அங்கே துண்டித்து விடுங்கள். அதாவது நான் அவர் சொல்றத முழுமையா ஏத்துக்கவும் இல்ல, அதே சமயம் விவாதத்தை தொடர்ந்து வளர்த்து என் நேரத்தையும் மரியாதையும் வீணாக்க நான் தயாராக இல்ல அப்படிங்கறத செயல்ல காட்டுறேன், அப்படித்தானே? மிகச்சரி. இது அவர் முகத்துல கதவை சாத்துறது போல ஒரு உணர்வை கொடுக்கும்னு நினைக்கிறேன். முற்றிலும் உண்மை. நீங்க அங்கு விவாதத்தை நிறுத்துவதன் மூலம் அந்த மேலதிகாரியின் தூண்டுதலுக்கு நீங்க இரையாகல அப்படிங்கறத காட்டுறீங்க. ஒரு தீ எரிவதற்கு ஆக்சிஜன் தேவை. அவர் கத்திக்கிட்டு இருக்கும்போது நீங்க அமைதியா விவாதத்தை முடிச்சுக்கிட்டா அவருக்கு அந்த ஆக்சிஜன் கிடைக்காது. அடா ஆமா. சட்டு நேரத்துல அவர் கத்துறது அந்த மீட்டிங் அறையில உள்ள மத்தவங்களுக்கு ஒரு முட்டாள்தனமாகவோ அல்லது ஒரு அபத்தமாகவோ தெரிய ஆரம்பிக்கும். இது ஒரு மிகச்சிறந்த அலுவலக அரசியல் உத்தியாகும். வாவ், ஆபீஸ் பாலிடிக்ஸ்ல இது ஒரு சூப்பர் ஸ்ட்ராட்டஜி. நீங்க உங்க சுயமரியாதையை விட்டு கொடுக்காம, அதே சமயம் அவரை நேருக்கு நேர் எதிர்த்து முரண்படாம மிக நேர்த்தியா அந்த சூழ்நிலையை கையாண்டு விடுறீங்க. இத விவாதிக்கும் போதே எனக்கு இன்னொரு ஆழமான கேள்வி எழுகிறது. நான் ஏன் இவ்ளோ கட்டுப்பாட்டோட இருக்கணும்? நான் ஏன் பின்வாங்கணும்? அவருக்கு தகுந்த பதிலடி கொடுத்து அந்த மீட்டிங்ல அவரை அவமானப்படுத்தினா எனக்கு நியாயம் கிடைச்சது போல ஒரு திருப்தி கிடைக்குமே. இது ரொம்ப இயல்பான ஒரு எண்ணம் தான். ஆனா இத ஒரு பரந்த கண்ணோட்டத்தோடு இணைத்து பார்த்தால், அதாவது பிக் பிக்சர் இல்லையா? ஆமா, இதுக்கு டாக்டர் ஜிதேந்திரா 33 ஸ்ட்ராட்டஜிஸ் ஆஃப் வார் அப்படிங்கிற ராபர்ட் கிரீனின் புகழ்பெற்ற புத்தகத்தின் தத்துவத்தை மேற்கோள் காட்டுறார். அதாவது, போர்க்களத்தில் சண்டை தொடங்குவதற்கு முன்பே போர் வெல்லப்பட்டு விடுகிறது. The war is won before the battle is fought. ஆனா ஒரு மென்பொருள் நிறுவனமோ அல்லது வேறொரு கார்ப்பரேட் அலுவலகமோ போர்க்களம் இல்லையே. இந்த தத்துவத்தை எப்படி நம்ம அன்றாட அலுவலக வாழ்க்கையோட இணைக்கிறது? அலுவலகம் போர்க்களம் இல்லைதான், ஆனா அங்கே நடக்கிற அதிகார போட்டிகளும் உங்களோட வளர்ச்சி பாதையும் ஒரு நெடிய போர் போன்றதுதான். இதை நாம 2 வார்த்தைகள்ல பிரிக்கலாம். பேட்டில்ஸ், அதாவது சிறு சண்டைகள், மற்றும் வார், அதாவது பெரிய போர். சரி. நீங்க அலுவலகத்துல தினமும் சந்திக்கிற வாக்குவாதங்கள், ஒரு குறிப்பிட்ட மீட்டிங்ல நடக்கிற விவாதங்கள், மேலதிகாரியோட ஏற்படுற சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் எல்லாமே வெறும் பேட்டில்ஸ் மட்டும்தான். அப்போ அந்த வார் அப்படிங்கிறது என்ன? அந்த நிறுவனத்துல உங்களோட ஒட்டுமொத்த கரியர், உங்களோட மன அமைதி, உங்களோட நற்பெயர், உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பதவி உயர்வு அல்லது சம்பள உயர்வு, இவை அனைத்தும் தான் உங்களோட வார். ஓ, இப்ப புரியுது. ஆக அந்த அன்றைய மீட்டிங்ல நான் என் மேலதிகாரிய தர்க்கம் செஞ்சு தோற்கடிக்கிறது அப்படிங்கிறது ஒரு சின்ன பேட்டில். ஆமா, அத நான் வென்று விடலாம். ஆனா அப்படி நான் சத்தமா சண்டையிட்டு அவரை அவமானப்படுத்தினா அவர் அத மனசுல வச்சுக்கிட்டு என் கரியரை முடக்கலாம், என் பதவி உயர்வை தடுக்கலாம். அதாவது ஒரு சின்ன பேட்டில வெல்வதற்காக என் ஒட்டுமொத்த வாரையையும் நான் இழந்து விடக்கூடும். அதனாலதான் சில நேரங்கள்ல பேட்டில்ல தோற்றாலும் வார்ல வெல்வதில் குறியாக இருக்கணும்னு சொல்றீங்களா? மிக நுட்பமா இதை புரிஞ்சுக்கிட்டீங்க. இதுதான் ஒட்டுமொத்த உளவியலோட சாராம்சம். நீங்க அங்க வேலைக்கு சென்றிருப்பது உங்க மேலதிகாரியை திருத்துவதற்கோ அவருக்கு பாடம் புகுட்டுவதற்கோ அல்ல, உங்களோட வாழ்வாதாரத்தை மேம்படுத்தவும் உங்க கரியரை வளர்த்துக்கவும் தான். கண்டிப்பா. அப்படி இருக்கும்போது உங்களோட ஒரே இறுதி இலக்கு அந்த போரில், அதாவது வார்வில் வெல்வதுதான். ஒரு திறனற்ற மேலதிகாரி கிட்ட தேவையில்லாம உங்க ஆற்றலை வீணாக்குறது முட்டாள்தனம். அதனாலதான் திட்டமிட்ட ஆக்ரோஷத்தை வெளிப்படுத்திட்டு அவர் மீறி வரும்போது ஈகோவை ஓரமா வச்சுட்டு பின்வாங்குவது ஒரு புத்திசாலித்தனமான ராஜதந்திரம். நிஜமாவே இது ரொம்ப பிராக்டிகலான அட்வைஸ். நீங்க அப்படி பின்வாங்கும்போது தற்காலிகமா உங்க ஈகோ அடிபடலாம், ஆனா உங்களோட நற்பெயர் பாதுகாக்கப்படுகிறது. நீங்க ஒரு முன்கோபி அப்படிங்கிற முத்திரையிலிருந்து தப்பிக்கிறீங்க. சரியான நேரம் வரும்போது உங்களோட உண்மையான திறமையை காட்டி அந்த மேலதிகாரியே நீங்க தாண்டி செல்ல முடியும். அதுதான் அந்த போரோட உண்மையான வெற்றி. நிஜமாவே இது பல விஷயங்களை தெளிவுபடுத்துது. இவ்ளோ நாளா கோபம் அப்படிங்கிறது ஒரு சாபம், அது ஒரு மிருகம், அதை அடைத்து வைக்கணும் அப்படின்னு தான் நினைச்சிருந்தோம். ஆனா அதை ஒரு கருவியா பயன்படுத்த முடியும் அப்படிங்கிறது எனக்கு ஒரு பெரிய வெளிச்சத்தை கொடுக்குது. ஆமா, அது ஒரு பவர்ஃபுல் டூல். இன்னைக்கு நாம பார்த்த விஷயங்களை உங்களுக்காக ஒன்று சேர்க்கிறேன். உங்க அலுவலகத்துல திறனற்ற மேலதிகாரி கிட்ட உங்களுக்கு வர்ற விரக்திய கட்டுப்பாடற்ற கிரனேட் போல வெடிக்க செய்யாதீங்க. அதை ஒரு ஸ்கேல்பல் போல மாத்துங்க. திட்டமிட்ட ஆக்ரஷனோட உங்களோட 1% ஆற்றலை மட்டும் பயன்படுத்தி குரலை உயர்த்தாம ஆழமான வார்த்தைகள்ல நேருக்கு நேர் பார்த்து உங்க எதிர்ப்ப பதிவு செய்யுங்க. சரியா சொன்னீங்க. தேவைப்பட்டால் விவாதத்தை வளர்க்காம உங்க ஈகோவை ஒதுக்கி வச்சுட்டு பின்வாங்குங்க. அது கோழைத்தனம் அல்ல, அதுதான் உச்சக்கட்ட மனக்கட்டுப்பாடு. ஏன்னா நமது இறுதி இலக்கு இன்றைய மீட்டிங் அப்படிங்கிற சின்ன சண்டையில் வெல்வதல்ல, நமது கரியர் மற்றும் மன அமைதி அப்படிங்கிற பெரிய போரில் வெல்வது. மிகவும் தெரிவான சுருக்கம். இந்த கலை ஒரு நாள்ல வந்து விடாது.
ஆனா அடுத்த முறை உங்களுக்கு அலுவலகத்துல கோபம் வரும்போது அந்த முதல் வினாடியில இதை ஒரு எதிர்வினையா காட்ட போறோமா இல்ல ஒரு கருவியா பயன்படுத்த போறோமா அப்படிங்கறத நீங்களே முடிவு செய்யுங்க. தொடர் பயிற்சியின் மூலம் உங்க உணர்ச்சிகள் உங்க கட்டுப்பாட்டுக்குள் வர்றதை நீங்களே உணர்வீங்க. அது ஒரு மிகச்சிறந்த அறிவுரை. இறுதியா இதை செவிமடுத்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு ஒரு புதிய சிந்தனையை கொடுத்து இந்த ஆழமான அலசலை நிறைவு செய்ய விரும்புறேன். சற்று யோசிச்சு பாருங்க. சமூகத்தால் முத்திரை குத்தப்பட்ட நாம மிகவும் பயப்படும் கோபம் அப்படிங்கிற இந்த உணர்ச்சியையே நாம உளவியல் ரீதியா புரிஞ்சுக்கிட்டா அத நமது வெற்றிக்கான ஒரு ஆயுதமா, நமக்கு மரியாதை தேடித்தரும் ஒரு வியூகமா மாத்த முடியுது என்றால், நாம அன்றாடம் அடக்கி வைக்க பழகிய மற்ற எதிர்மறை உணர்ச்சிகள், உதாரணமா நமது பயம், நமது சோகம் அல்லது நமது பொறாமை, இவற்றை கூட நாம மிக கவனமாக கையாண்டால், அவற்றின் ஆழமான உளவியலை புரிஞ்சுகிட்டா அவையும் நமது கெரியருக்கோ அல்லது தனிப்பட்ட வாழ்விற்கோ படிக்கட்டுகளாக மாறக்கூடுமோ. ஒருவேளை நாம காட்டுல எரியும் தீ அப்படின்னு நினைச்சு பயந்து ஒதுங்கும் எல்லாமே நம் கையில் இருக்கும் ஒரு துல்லியமான லேசராக அல்லது ஒரு ஸ்கேல்பலாக மாறும் ஆற்றல் கொண்டவைதானோ? இந்த ஒரு கேள்வியை உங்களுக்குள் கேட்டுக்கொள்ளுங்கள். உங்களின் உணர்ச்சிகளை நீங்கள் ஆளுகிறீர்களா, இல்லை அவை உங்களை ஆளுகின்றனவா? அடுத்த ஆழமான அலசலில் சந்திப்போம்.